கற்பனையாக வந்து இவங்க வாக்காளர்களை சேர்க்குறாங்க. அப்படி ஒரு வாக்காளர் எங்கேயுமே உயிரோட இல்லை. தேர்தல் ஆணையமே வந்து வேண்டப்பட்டவர் வாக்கு சேர்த்து விட்டது, வேண்டாத வாக்கை வந்து நீக்கி விட்டது. லட்சக்கணக்கான காங்கிரஸ் வாக்காளர்களுடைய வாக்குகள் வந்து பறிக்கப்பட்டிருக்கு. இவங்க கண்டுபிடிச்சது மட்டுமே 6018 வாக்காளர்கள் வந்து நீக்கப்பட்டுள்ளனர். இந்த 6018 வந்து எப்படி தெரிஞ்சது அப்படின்னு பார்த்தா, ஜனநாயகத்தை சூறையாடி தான் இவங்க வந்து மீண்டும் மீண்டும் ஆட்சியில் இருக்கிறாங்க. இப்போ 2014 காங்கிரஸ் தோல்விக்கும் 2019 காங்கிரஸ் தோல்விக்கும் இந்த ஓட்டு திருட்டு தான் காரணமா? அதே போல இந்திய மக்களுக்கு தன்னுடைய ஓட்டு திருட்டு போறது தெரியாது. எப்போ இந்த நாட்டின் குடிமக்கள் அத்தனை பேருக்கும் என் வாக்கு திருடப்படுகிறது என்று தெரிகிறதோ அப்போ அவங்க அதை விடமாட்டாங்க. ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதியில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் ஒயிட் டி ஷர்ட் இயக்கத்தின் முக்கிய நிர்வாகி சுபத்ரா தேவி அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் விரிவாக விவாதிக்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. இப்போ வந்து இந்தியா முழுவதிலும் நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தலில் அதாவது வாக்குகள் திருடப்பட்டதாக மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். இன்னைக்கு இதுதான் இந்தியா லெவலில் ஒரு பேசு பொருளாகி உள்ளது. இந்த வாக்கு திருட்டு என்பது எந்த அளவுக்கு ஒரு ஆதாரத்துடன் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு? இன்னைக்கு தலைவர் ராகுல் காந்தி பேசும்போது இந்த மேடையில் நான் என்ன சொல்கிறேனோ அது முழுக்க 100% ஆதாரத்துடன் இருப்பதை மட்டும்தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதற்கான ஆதாரம் எல்லாத்தையுமே வந்து அவங்க முன் வச்சாங்க இன்னைக்கு. ஸோ 100% ஆதாரத்தோடு தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். என்னென்ன ஆதாரம்? ஸோ அவங்க சொன்ன மாதிரி இப்போது இந்த கர்நாடகாவோட சிஐடி வந்து அவங்க எடுத்துருக்குறாங்க நிறையா விஷயங்கள். ஸோ அதில் எந்த ஐபி அட்ரஸில் இருந்து எந்தெந்த ஓட்டுகள் வந்து தூக்கப்பட்டிருக்கு, சேர்க்கப்பட்டிருக்கு, இது எல்லாமே சிஸ்டமேட்டிக்காக எப்படி பண்ணியிருக்கு, இது எல்லாமே அவங்க வந்து அந்த பிபிடியில் அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்தாங்க. மல்டிபிள் ஓட்டும் இருக்குது. ஆமாம். பர்டிகுலராக இன்றைக்கி அவர் சொன்ன ப்ரூஃப்ஸ் என்ன அப்படின்னு சொன்னாக்க, யார் ஒருத்தர் வந்து இப்போது சாதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபார்ம் 6 ஃபார்ம் 7 2 விஷயம் சொல்லுவோம். எப்படி வந்து வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பு நீக்குதல் 2 விஷயம் நடக்கும். ஸோ இந்த சேர்த்தல் எப்படி நடக்கும், நீக்குதல் எப்படி நடக்கும்னா, சேர்த்தல் வந்து ஃபார்ம் 6 நடக்கும், ரிமூவல் வந்து ஃபார்ம் 7 வந்து நடக்கும். அது யாரான ஒருத்தர் வந்து அப்ளை பண்ணணும். ஃபார்ம் 6 வந்து அப்ளை பண்ணணும். புதிய வாக்காளர்களை சேர்க்கறது வந்து இந்த மாதிரி இந்த அட்ரஸில் நான் குடியிருக்கிறேன், இதுதான் என்னோடய அட்ரஸ் ப்ரூஃபு, இதன்படி என்னை சேர்த்துக்கங்க, எனக்கு வாக்காளர் அடையாள அட்டை கொடுங்கன்னு சொல்லி ஃபார்ம் 6 அப்ளிகேஷன் வரும். ஃபார்ம் 7 வந்து இவங்க இந்த பகுதியில் இல்லைங்க, அவங்க இறந்து போயிட்டாங்க அல்லது அவங்க வீடு மாறி போயிட்டாங்க, அதனால் அவங்கள நீக்கிடுங்க அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் வரும். இது அடிப்படையில் தான் இவங்க வந்து செயல்படுவாங்க. எலெக்ஷன் கமிஷன் வந்து செயல்படும். அப்போது இவர் இன்றைக்கி என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், நான் இப்போ அப்ளை பண்ணேன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் என் பக்கத்து வீட்டுக்காரரு, நீங்கள் இந்த வீட்டில் இல்லை, நீங்கள் ரொம்ப நாளாக எங்கேயோ போயிட்டீங்கன்னு நான் வந்து உங்கள் ஓட்டை ரிமூவ் பண்ண சொல்லி அப்ளை பண்ணுறேன்னா, தலைவர் ராகுல் காந்தி என்ன ஆதாரம் இன்றைக்கி வச்சாங்க அப்படின்னு சொன்னால், யார் ஓட்டு யாரோட ஓட்டு ரிமூவ் பண்ணப்படுதோ அவருக்கும் அது தெரில, யார் அப்ளை பண்ணி அந்த ஓட்டை ரிமூவ் பண்ணாங்களோ அவருக்கும் அது தெரில. புரியுதா? இப்போ நான் வந்து உங்கள் ஓட்டை ரிமூவ் பண்ணுறேன் அப்ளை பண்ணேன்னா, என்னை கூப்பிட்டு நீ இப்படி அப்ளை பண்ணியான்னு கேட்டால் இல்லை, அப்படி ஒன்று நடக்கவே இல்லைன்னு இவங்க சொல்கிறாங்க. உங்களுக்காவது தெரியுமா உங்கள் ஓட்டு நீக்கப்பட்டிருக்கே அப்படின்னு சொன்னாக்க உங்களுக்கும் தெரியல. ஸோ தேர்தல் ஆணையமே வந்து வேண்டப்பட்டவர் வாக்கு சேர்த்து விட்டது, வேண்டாத வாக்கை வந்து நீக்கி விட்டது, அதுதானே? இப்போ நீங்கள் வேண்டப்பட்டவர் வேண்டப்படாதவர் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னு சொன்னாக்க, யாரெல்லாம் காங்கிரஸ் கட்சிக்கும் காங்கிரஸ் கூட்டணிக்கும் வாக்களிப்பார்களோ அவங்க ஓட்டை தான் இது வந்து டார்கெட் பண்ணி நீக்கியிருக்கு. உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ ஒரு 10 பூத் எங்கே வந்து இந்த கோளாறுகள் நடந்திருக்குதோ அதை எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அந்த 10மே காங்கிரஸ் கட்சியினுடைய ஸ்ட்ராங் ஹோல்டாக இருக்கக்கூடிய இடம். பூத்து. ஆமாம், அந்த 10ல் 8 வந்து இதுக்கு முந்தைய தேர்தல்களில் வந்து காங்கிரஸ் கட்சி ஜெயிச்ச இடம்.
ஸோ எந்தெந்த பூத்துகளில் காங்கிரஸ் வாக்காளர்கள் அதிகமாக இருக்கிறார்களோ, எங்கெல்லாம் வந்து இது பிற்பட்ட சமூகத்தினர், பட்டியலின சமூகத்தினர், பழங்குடியின சமூகத்தினர், இஸ்லாமிய சகோதரர்கள், ஒட்டுமொத்த சிறுபான்மையினர், சிறுபான்மையர், இவங்க எல்லாமே எங்கே வந்து காங்கிரஸுக்கும் காங்கிரஸ் கூட்டணிக்கும் ஓட்டளிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதோ அதை டார்கெட் பண்ணி தூக்கியிருக்காங்க. அதே நேரத்தில் வந்து பாஜகவுக்கு வேண்டப்பட்ட மக்களை வந்து அதிகமாக சேர்த்துருக்காங்க. ராஜாக்கு வேண்ட மக்களே இல்லையே, எங்கே இருக்காங்க? அவங்க இருந்தால் தான் இயற்கையாகவே ஓட்டு போட்டு ஜெயிச்சிருவாங்களே. அப்படி மக்களே இல்லாததுனால இவங்க கற்பனையாக வந்து இவங்க வாக்காளர்களை சேர்க்குறாங்க. அப்படி ஒரு வாக்காளர் எங்கேயுமே உயிரோடு இல்லை. முழுக்க முழுக்க போலியான வாக்காளர்களை சேர்க்குறாங்க. அவங்க பேர் போலி, அவங்க வயது போலி, அவங்க அட்ரஸ் போலி, எல்லாமே அவங்க ஃபோட்டோ எல்லாமே வந்து போலியான இதை வச்சு அவங்க வந்து சேர்க்குறாங்க. ஸோ அதனால தான் அவங்களுக்கான வந்து பேர் பார்த்திங்கன்னா சில சமயம் வந்து AJWF அப்படி இப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கு கைக்கு வந்ததை டைப் பண்ணுறது. ஏற்கனவே சொன்னார் இல்லையா, 117 வயசு, 119 வயசு, 124 வயசு, இந்த மாதிரி இஷ்டத்துக்காக வந்து தப்பும் தவறுமாக இருக்கக்கூடிய இது. அவங்களுக்கெல்லாம் வந்து ஆதார் கார்டு இந்த மாதிரியான ஆதாரங்களோட அப்ளை பண்ணதா இவங்களா வந்து அதை அப்ரூவ் பண்ணுறாங்க. அதாவது இப்போ உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு வாக்காளர் ஐடி வேணும்னா நீங்கள் இந்த பகுதியில் குடியிருக்கிறீங்க, இந்த அட்ரஸில் குடியிருக்கிறீங்கிறதுக்கான ஆதாரத்தையும் இணைச்சி தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் இல்லையா? அப்போது இந்த போலி வாக்காளர்களுக்கெல்லாம் எங்கே இருக்கும் ஆதாரம்? எதுவுமே இருக்காது. அப்போது சும்மானாலும் அப்ளை பண்ணுற மாதிரி அப்ளை பண்ண வேண்டியது. எந்த ஒரு ஆதாரமும் அவங்களுக்கு இல்லாட்டாலும் இவங்க வந்து சும்மா இவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணி சேர்த்துக்க வேண்டியது. இப்படி ஒரு பெரிய ஃப்ராடை வந்து எலெக்ஷன் கமிஷனே வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ 2014ஆம் ஆண்டு பாஜக மத்தியில் ஆட்சி கைப்பற்றினாங்க. ஸோ எந்த தேர்தலிருந்து இந்த முறைகேடு நடைபெற்று வருகிறது அப்படிங்கிறது வந்து இப்போ மட்டும் புதுசாக நடக்கலை. இதுக்கு முன்னாடி பல மாநில தேர்தல்களையும் பாராளுமன்ற தேர்தலையும் கூட நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி தான் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டக்கூடிய 2 மாநிலம் வந்து மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர். மகாராஷ்டிரா, ஹரியானா, மேலும் சத்தீஸ்கர், உத்தரப்பிரதேசில் கூட இது நடந்திருக்குது அப்படின்னு சொன்னாங்க. கர்நாடகாவில் நடந்திருக்கிறதா சொல்கிறாங்க. இது இவ்வளவு நமக்கு இப்போ தெரியுது. இன்னும் போக போக தான் தெரியும். இதில் ரொம்ப பெரிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இது எல்லாமே வந்து அவங்க சொல்கிற அந்த டைமிங் தான் ரொம்ப பயங்கரமான டைமிங். அதாவது அந்த ஒரு வாக்காளர் பட்டியலில் சேர்க்கறதுக்காகவோ அல்லது ரிமூவ் பண்ணுறதுக்காகவோ அந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த அப்ளிகேஷன் வெறும் 36 செகண்டில் 2 அப்ளிகேஷன் ஃபில் பண்ணியிருக்காங்க. மனுஷர் யாராவது உயிரோடு உட்காந்து ஒரு அப்ளிகேஷனை ஃபில் பண்ணணும்னா உங்களால் வந்து 36 செகண்டில் 2 அப்ளிகேஷன் ஃபில் பண்ண முடியுமா சார்? வாய்ப்பே கிடையாது. அப்போது அது மனுஷர் உட்காந்து பண்ணலை. இது கம்ப்ளீட்டாக ஆட்டோமேட்டட் சிஸ்டம் வந்து இதை பண்ணியிருக்கு. இவிஎம்லாம் அப்புறம் ஓட்டு போடுற இடத்துல இது வாக்காளர் பட்டியல்ல அந்த வெப்சைட்ல இதை சேர்க்கிறதையும் ரிமூவ் பண்றதுக்கும் 36 செகண்ட்ல ஒரு விண்ணப்பம் வந்து 2 விண்ணப்பத்தை 36 செகண்ட்ல வந்து ஏத்திருக்காங்க. ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா 14 விண்ணப்பங்களை வெறும் 12 நிமிஷத்தில் வந்து 12 விண்ணப்பங்களை வெறும் 14 நிமிஷத்தில் வந்து சேர்த்துருக்காங்க. இது மாதிரிலாம் வந்து நினச்சி பார்க்க முடியாத ஒரு ஸ்பீடில் பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால் அது இவங்களே ஒரு ப்ரோக்ராம் எழுதி சிஸ்டம் வச்சு அப்படி தான் இதை வந்து ஆட்டோமேட்டிக்காக செய்திருக்காங்க. அப்போது இது வந்து ஒரு 10-20 வீட்லேயோ இது வந்து ஒரு 10-20 ஓட்டோ 50-100 ஓட்டோ இல்லை 1000-2000 ஓட்டோ கிடையாது. இது லட்சக்கணக்கான ஓட்டுகளை நீங்கள் செய்யணுன்னா தான் நீங்கள் ஆள் போட்டு இதை செய்ய முடியாமல் இது வந்து நீங்கள் ப்ரோக்ராம் எழுதி சிஸ்டமைஸ்டாக இதை வந்து சேர்த்தலும் ரிமூவலும் நடைபெற்றிருக்கு. அதாவது லட்சக்கணக்கான காங்கிரஸ் வாக்காளர்களுடைய வாக்குகள் வந்து பறிக்கப்பட்டிருக்கு. லட்சக்கணக்கான போலி வாக்காளர்கள் வந்து சேர்க்கப்பட்டிருக்காங்க. இதுக்கு தனியாக சாஃப்ட்வேர் வச்சு தேர்தல் ஆணையம் உருவாக்கியிருக்கு. கரெக்டாக சாஃப்ட்வேர் வச்சு இதை வந்து பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து யார் இதை செய்திருக்காங்க அப்படிங்கிறது யாருக்கு தெரியும்னா எலெக்ஷன் கமிஷனர் மிஸ்டர் ஞானேஷ்குமாருக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா அவர் கையில் தான் அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. கர்நாடகாவோட சிஐடி வந்து பல மாதங்களாக கிட்டத்தட்ட 18 மாதங்களாக வந்து கடிதம் மேலே கடிதம் வந்து எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க. எங்களுக்கு இந்த தகவல்களை கொடுங்கன்னு எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அவங்க தர மறுக்கிறாங்க. இதிலேருந்தே தெரியுது அவர்கள் முழுக்க இந்த தவறுக்கு உடந்தையாக இருந்து செயல்பட்டு தேர்தல் ஆணையமே வந்து செயல்பட்டிருக்காங்க. தேர்தல் ஆணையம் வாக்குகளை வந்து பாஜகவுக்கு வித்திருக்காங்க. உண்மைதான். பாஜக ஜெயிப்பதற்காக தேர்தல் ஆணையம் போலியான வாக்காளர்களை சேர்த்து வாக்குகளை
பாஜகவுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி காசு வாங்கினாங்களோ என்ன வாங்கினாங்களோ தெரியாது, ஆனால் அவங்க வந்து விற்க தான் செய்திருக்கிறாங்க. அதுதான் காங்கிரஸ் கட்சிக்கு தோல்வி காரணம். நிச்சயமாக அதுதான் காங்கிரஸ் மற்றும் காங்கிரஸ் கூட்டணிக்கு 2024 நாடாளுமன்ற தேர்தல் மட்டும் கிடையாது, அதுக்கு அப்புறமும் அதற்கு முன்னாடும் நடந்த பல சட்டமன்ற தேர்தல்களையும் காங்கிரஸ் வந்து வரிசையாக மீண்டும் 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 தோற்று போவதாக சொல்கிறாங்க இல்லையா. இப்போ பாரு காங்கிரஸ் வந்து தேர்தலில் மட்டும் தோற்று போகுது அப்படின்னு சொல்லி. அதுக்கு காரணம் களம் முழுக்க முழுக்க காங்கிரஸ் கட்சிக்கும் அதனுடைய கூட்டணி கட்சிகளுக்கும் மிகவும் சாதகமாக இருக்கிறது. மக்கள் மிகுந்த அன்பு வந்து காங்கிரஸ் கட்சி மேலே வச்சிருக்கிறாங்க. ஆனாலும் இந்த வாக்கு திருட்டு வழியாக மக்கள் யாரை விரும்பி தேர்ந்தெடுக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த வாக்கு போய் சேராமல் இந்த நாட்டை சூறையாடக்கூடிய பாஜகவுக்கு வந்து மீண்டும் மீண்டும் அவங்க ஆட்சிக்கு வரக்கூடிய சூழலை ஏற்படுத்துகிறது. சொல்ற மாதிரி அந்த ஓட்டு எண்ணிக்கையும் போது தான் அதனுடைய முழுமையான குற்றத்தை ராகுல் வந்து வெளியிடுவார். ஆமா நிச்சயமா. சோ இந்த இது வந்து வெறும் வாக்காளர் பட்டியலில் நடந்த முறைகேடு மட்டுமே இப்படி இருக்கு. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு அசம்பிளி கான்ஸ்டுவன்சியில் ஒரு இடத்துல மட்டுமே இவங்க கண்டுபிடிச்சது மட்டுமே 6018 வாக்காளர்கள் வந்து நீக்கப்பட்டுள்ளங்க. இந்த 6018 வந்து எப்படி தெரிஞ்சுது அப்படின்னு பார்த்தா, ஒரு பிஎல்ஓ பிளாக் லெவல் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் வருது. என்னன்னா தன்னுடைய மாமாவுடைய ஓட்டர் ஐடியை நீக்க சொல்லி அப்ளிகேஷன் வருது. அப்போது இவங்க பார்க்குறாங்க, நம்ம மாமா எதுக்கு ஓட்டர் ஐடி வேணான்னு எழுதி கொடுக்குறாரு, என்ன விஷயம்னு யோசிச்சுக்கிட்டே பார்க்குறாங்க. பார்த்தா மாமா பக்கத்து வீட்டுக்காரர் வந்து எங்கள் பக்கத்து வீட்டுக்காரரோட வாக்கு அட்டையை வந்து நீக்கிருங்க அப்படின்னு சொல்லி எழுதி போட்ட மாதிரி இருக்குது. இது இவர் ஏன் பக்கத்து வீட்டுக்காரர் வந்து எழுதி போடுறாரு அப்படின்னு சொல்லி இவங்க பக்கத்து வீட்டுக்காரரை வந்து தொடர்பு கொண்டு கேட்குறாங்க. ஏங்க நீங்கள் எங்கள் மாமாவோட வாக்கு அட்டையை வந்து நீக்க சொல்லி நீங்கள் எழுதி கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, அப்படியா நான் இல்லையே அப்படி நான் எதுவுமே பண்ணலையேன்னு அவர் சொல்கிறார். அப்போ தான் இவங்களுக்கு சந்தேகம் கிளம்புது. அப்போது மாமா வந்து கிட்ட வந்து கேட்குறாங்க, நீங்கள் எதுவும் எழுதி போட்டிங்களா அல்லது உங்களுக்கு தெரியுமா இப்படி நடக்கிறது? அவருக்கும் ஒன்றுமே தெரியல. அப்போது யார் நீக்க சொன்னார்களோ அவருக்கும் தெரியலை, யார் நீக்கப்பட்டார்களோ அவர்களுக்கும் தெரியலை. இது எல்லாமே வந்து ஒரு சாஃப்ட்வேர் இது கம்ப்ளீட்டாக ஒரு சாஃப்ட்வேர் பண்ணியிருக்குது. இந்த சாஃப்ட்வேர் முழுக்க முழுக்க இதை எப்படி இதை பண்ணுறது, இது வந்து யாரோட கண்ட்ரோலில் நடக்குது, இது எல்லாமே இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு தான் முழுக்க முழுக்க தெரியும். அவங்க கிட்ட தான் அதுக்கான எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குது. ஆனால் அவங்க அதை வந்து வெளியே சொல்ல மாட்டேங்கிறாங்க. மாறாக வழக்கம் போல் வந்து ராகுல் காந்தி சொல்கிறது போய் அது தப்பு, அதை வந்து நாங்கள் வந்து ஃபேக்ட் செக் பண்ணிட்டோம், அது உண்மை இல்லை, அது இது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஏதோ வழக்கம் போல் இவங்க வந்து காதில் பூ சுற்றிக்கிட்டு இருக்காங்களே ஒழிய, இவ்வளோ பெரிய ஆதாரத்தை வந்து அவங்க அதை வந்து உண்மையிலேயே நான் வந்து தேர்தல் கமிஷன் உண்மையிலேயே இந்த நாடு நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், இவ்வளோ பெரிய விஷயம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த பேரில் ஒரு இன்கொயரியை உடனே வைப்பாங்களா இல்லையா? சரி, நான் ஒரு விசாரணைக்கு ஆணையிடுறேன், இப்போ இவ்வளவு லெட்டர்ஸை வந்து கர்நாடகா சிஐடி வந்து எழுதியிருக்காங்க, அப்போ நான் அதுக்கு என்னன்னு நான் அதை பார்க்குறேன், அது எத்தனை மணிக்கு என்ன வந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறேன். இதில் இன்னொரு காமெடி என்னன்னு சொன்னால், இந்த வாக்காளரை வந்து இந்த நீக்குங்க சேருங்கன்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா விடியகார்த்தால 4:07 காலையில் விடியகார்த்தால 4 மணிக்கு யாராவது ஒரு வாக்காளர் பட்டியலை வந்து இருந்து 2 பேரை ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் அப்ளிகேஷன் போடுவீங்களா? அதுவும் 36 செகண்டில் 2 பேர்? அது வாய்ப்பே கிடையாது. 36 செகண்டில் 2 அப்ளிகேஷன் ஃபார்மை விடியகார்த்தால 4 மணிக்கு போய் உட்காந்து ஃபில் பண்ண முடியுமா? அப்போ சாத்தியமே இல்லை. அப்போது நீங்கள் ஒரு சிஸ்டத்தை நீங்கள் ஆட்டோமேட்டடாக ரன் பண்ணியிருக்கீங்க. நீ நைட்டு இத்தனை மணிக்கு ரன் ஆகு, காலையில் ரன் ஆகு அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் நமக்கு கோடிக்கணக்கான சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, அவங்களால ரொம்ப எளிதாக வந்து இதை புரிஞ்சுக்க முடியும் நம்ம சொல்கிற இந்த விஷயத்த. ஸோ வந்து அந்த மாதிரி அவங்க பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் ஒரு 6018 பேரோடது இப்போ நமக்கு கிடச்சிருக்குது, ரிமூவ் பண்ணியிருக்குது ஆதாரத்தோட. அதுவும் ஆக்சிடென்டலாக அந்த பொண்ணு வந்து பிஎல்ஓவாக இருந்ததுனால தன்னோட மாமாவோடது தனக்கே வந்ததுனால அவங்களுக்கு தெரியுது. இல்லைன்னா இது கண்டுபிடிச்சிருப்பாங்களா பாருங்க, அது ஒரு விஷயம். இன்னும் 6000க்கும் மேற்பட்ட ஒரு இடத்துல ஒரே பஞ்சாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஓட்டு வந்து சேர்க்கப்பட்டிருக்கு, ஒரு செட் ஆஃப் ஓட்டு வந்து இதே மாதிரி சேர்க்கப்பட்டிருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி லட்சக்கணக்கான ஓட்டுகளை ரிமூவ் பண்ணுறதும், லட்சக்கணக்கான ஓட்டுகளை நீக்கிறதும், லட்சக்கணக்கான போலி வாக்காளர்களை சேர்க்கிறதும் வாக்காளர் பட்டியலில் மிக சர்வசாதாரணமாக பல வருடங்கள் நடந்துட்டுருக்கு. ஒருத்தர் சாஃப்ட்வேர் போட்டு சிஸ்டம் போட்டு இதை வேலை செய்கிறான்னா அவன் எத்தனை வருஷம் எத்தனை தேர்தல்களில் இதை செய்திருப்பான்னு நீங்கள் பாருங்கள்.
அப்போது எத்தனை இடங்கள்ல எத்தனை மாநிலங்களில் மக்கள் தான் ஆசைப்பட்ட அந்த கட்சி ஆட்சிக்கு வராமல் அவங்களுடைய எத்தனை உரிமைகள், எத்தனை சட்டங்கள், எத்தனை திட்டங்கள், எத்தனை வாய்ப்புகள் வந்து அவங்களுக்கு மறுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்கள் வந்து பாருங்கள். பல மாநிலங்களில் நம்ம பார்க்குறோம் பிஜேபி அரசாங்கம் எவ்வளவு மோசமான ஒரு ஆட்சியை செய்து அப்படின்னு சொல்லி நம்ம திரும்ப 20 மாநிலங்களில் பாஜக மற்றும் கூட்டணி ஆட்சி நடைபெறுவது காரணம் வந்து வெற்றி பெற்றதா சொல்ல வரீங்களா? கரெக்ட். அந்த மாதிரி தான் நம்ம இப்போ சந்தேகப்பட வேண்டியிருக்கு இல்லையா? இப்போ நம்ம எல்லாமே யோசிச்சு பார்க்குறோம். இந்த பிஜேபியோட ஆட்சி லட்சணம் நமக்கு தெரியுது, ரைட்டா? இப்போது ஒரு மத்திய அரசில் அவங்க ஆட்சி செய்யும் போதே நம்ம சிலிண்டர் என்ன விலைக்கு வாங்குகிறோம்? டோல்கேட், எத்தனை டோல்கேட்டுக்கு வந்து நம்ம தேவையே இல்லாமல் காசை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். சர்வதேச சண்டையில் பெட்ரோல் டீசல் விலை எவ்வளோ குறைஞ்சாலும் அதுக்கு சரிசமமான டேக்ஸை ஏற்றி வந்து எவ்ரி டைம் வந்து இவங்க எவ்வளோ விலைக்கு வந்து டீசலையும் பெட்ரோலையும் விற்றுட்ருக்காங்கன்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? எவ்வளவு வரி போடுறாங்க. உப்புக்கும் அரிசிக்கும் பருப்புக்கும் குடிக்கிற தண்ணிக்கும் கூட வரி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இவ்வளோ மோசமான ஆட்சியை நம்ம கண்ணு முன்னாடி மத்தியில் இருக்கிறதுனால நம்ம பார்க்குறோம். இங்கே மாநிலத்தில் நமக்கு பிஜேபி ஆட்சி செய்யலை, ஆனாலும் மத்தியில் இருக்கிறதோடைய தாக்கமே நமக்கு இவ்வளோ மோசமாக நமக்கு இருக்குது. வேலையில்லா திண்டாட்டம், சிறு குறு தொழிலாளர்களுக்கான எந்த வங்கியுமே கடன் கொடுக்கறதில்ல. இது எல்லாமே நம்ம எவ்வளோ அனுபவிக்கிறோம்னு தெரியுது. அப்போது மாநில அரசாகவும் பிஜேபி இருக்கும்போது அந்த மக்கள் எவ்வளவு சித்திரவதையை அனுபவிப்பாங்கன்னு நீங்கள் பாருங்கள். அதுவும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் இல்லாமல் மறைமுகமாக ஓட்டு திருட்டு மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் பாஜக அரசாங்கம். அதான் உங்களுடைய கருத்து. ஸோ அப்போ அவ்வளோ மோசமாக மக்கள் சித்திரவதையை அனுபவிக்கும் போது அவங்க எப்படிங்க திருப்பி இவங்களுக்கு போடுவாங்க? பாஜக அரசை வந்து மக்கள் விரும்பி தேர்ந்தெடுக்கல. இந்த புதிய சாஃப்ட்வேர் தான் நானே பாஜக அரசை தேர்ந்தெடுத்துள்ளது. நானே உங்ககிட்ட கேட்குறேன், எப்படி வந்து இவ்வளோ சித்திரவதை செய்யக்கூடிய ஒரு அரசாங்கத்தை மக்கள் மீண்டும் 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 தேர்ந்தெடுப்பாங்க? நீங்கள் குஜராத்தில் பார்த்தீங்கன்னா 30 வருஷமாக இவங்க தான் ஆட்சி செய்கிறாங்க. உத்தரப்பிரதேசில் 20-30 வருஷமாக இவங்க தான் ஆட்சி செய்கிறாங்க. நீங்கள் எந்த ஒரு ஸ்டேட் எடுத்துக்கோங்க, சர்வசாதாரணமாக இவங்க வந்து ஆட்சி செய்கிறாங்க மீண்டும். எப்படி அவங்க வந்து மீண்டும் 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 மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க? அப்போது ஒவ்வொரு வாட்டியும் இவங்க இந்த மாதிரி போலி வாக்காளர்களை சேர்த்து இவங்க வந்து யாரெல்லாம் காங்கிரஸ்க்கு ஓட்டு போடுவாங்களோ அவங்களுடைய வாக்குகளை பறித்து ஜனநாயகத்தை சூறையாடி தான் இவங்க வந்து மீண்டும் மீண்டும் ஆட்சியில் இருக்கிறாங்க. இப்போ 2014 காங்கிரஸ் தோல்விக்கும், 2019 காங்கிரஸ் தோல்விக்கும், 2024 காங்கிரஸ் தோல்விக்கும் இந்த ஓட்டு திருட்டு தான் காரணமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. காங்கிரஸில் நம்ம வந்து ஆதாரம் இல்லாமல் எதையும் பேச மாட்டோங்க. உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பேர் மக்கள் வந்து இவிஎம் தான் பிரச்சனை, இவிஎம் தான் பிரச்சனை, இவிஎம் தான் பிரச்சனைன்னு எவ்வளவோ சொன்னாங்க. இவிஎம் கொண்டு வந்ததே காங்கிரஸ் கட்சி தானே. அதாவது இவிஎம்மில் விவிபேட் கொண்டது வந்தது காங்கிரஸ். இவிஎம்ங்கிற அந்த மஷின் இம்ப்ளிமெண்டேஷன் வந்து பிஜேபி தான் கொண்டு வந்தாங்க. இவரோட ஆட்சியில், அவர் பேர் என்னது, வாஜ்பாயோட ஆட்சியில் கொண்டு வந்தாங்க. ஆனால் அதில் விவிபேட் வந்து காங்கிரஸ் கொண்டு வந்தது. ஏன்னா அது வந்து ஒரு மக்களால் வெரிஃபை பண்ண முடியணும், நம்ம எதுக்கு ஓட்டு போட்டோங்கிறது கண்ணு முன்னாடி தெரியணும், அது ஒரு வாக்குச்சீட்டாகவும் அது செயல்படணும் அப்படிங்கிறதுக்காக அதை வந்து காங்கிரஸ் கொண்டு வந்துச்சு. தேவைப்பட்டால் எப்போனாலும் அதை எண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கொண்டு வந்துச்சு. ஆனால் அதை நம்ம தேர்தல் ஆணையம் எண்ண மறுக்குது. 100% எண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அதை எண்ணவும் மறுக்குது. ஸோ இப்போ இவிஎம் தான் பிரச்சனைன்னு மட்டுமே நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தப்போ வாக்காளர் பட்டியலில் பிரச்சனைன்னு யார் சொன்னா? யாருமே சொல்லலை. பிரச்சனை இருக்கு, வாக்காளர் பட்டியலில் இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு யார் சொன்னா? யாருமே சொல்லலை. நம்ம பாட்டுக்கு வந்து எதையோ நினச்சிக்கிட்டு இவிஎம்ல தான் பிரச்சனை, இவிஎம்ல தான் பிரச்சனை, வாக்குச்சீட்டில் பண்ணால் எல்லாம் சரியாயிடும்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ வாக்காளர் பட்டியல்லையே இவ்வளோ பிரச்சனையை வச்சுக்கிட்டு நீங்கள் வாக்குச்சீட்டில் நடத்தினாலும் பிஜேபி தானே ஜெயிக்கும். உண்மைதானே? ஆனால் இப்போ இந்தியாவில் வந்து கர்நாடகா, தெலுங்கானா, இமாச்சல பிரதேசத்தில் காங்கிரஸ் கட்சி ஆட்சி நடைபெற்று வருகிறது. அங்கெல்லாம் அந்த வாக்கு திருட்டு நடைபெறலையா? அதையும் மீறி நம்ம வின் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் உண்மை. அதையும் மீறி வின் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தான் உண்மை. ஒரு 3 மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி நடக்குது. பல மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சி எதிர்கட்சியாகவும் இருக்குது. ஸோ இப்போ காங்கிரஸ் வந்து காங்கிரஸ்க்கான ஓட்டு வந்து மிக 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 அதிகமாக வந்து மக்கள் போடுறாங்க. அப்போ அவ்வளோ ஓட்டு வந்து காங்கிரஸ் இவ்வளவு திருட்டுத்தனம் இவன் பண்ணதுக்கும் மேல நம்ம இவ்வளோ வின் பண்றோம். சரி மேடம், இப்போ வாக்கு திருட்டு என்பது கண்டுபிடிச்சிட்டிங்க, ஆதாரத்தை வந்து ராகுல் காந்தி அவர்கள் வெளியிட்டாரு. ஸோ அடுத்து இந்த ஆண்டு இறுதியில் பீகாரில் எலெக்ஷன் நடக்க போகுது. 2029 நாடாளுமன்ற தேர்தல், அதுக்கு இடையில பல மாநிலங்களில் தேர்தல் நடக்க போகுது. தமிழ்நாட்டில் 2026 தேர்தல் நடக்க போகுது. எப்படி வந்து காங்கிரஸ் கட்சி இதை முறியடித்து
வெற்றி பெறப் போகின்றது. இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, உங்கள் கேள்வியே ஏன் எல்லாத்தையும் காங்கிரஸ் கட்சி மட்டுமே பண்ணணும்னு நீங்கள் வைக்கிறீங்கன்னு எனக்கு புரியும். இன்னைக்கு இந்தியாவில் வந்து பாஜக அடுத்தது வலுவான கட்சி காங்கிரஸ் கட்சி தானே. சாதாரண மக்கள் வந்து எதுவுமே பண்ணாமல் அப்படியே சும்மா உட்காந்துடலாமா? நான் என்ன கேட்குறேன்னா, காங்கிரஸால் எவ்வளவு பண்ண முடியுமோ அதை பண்ணுது. ஆனால் இது வந்து வெறும் காங்கிரஸ்க்கான சண்டையாக ஏன் பார்க்குறீங்கன்னு நான் கேட்குறேன். இது உங்களுடைய வாக்குக்கான உரிமை இல்லையா? காங்கிரஸே விட்டுருங்க சார், நீங்கள் பிஜேபிக்கே ஓட்டு போடணும்னு ஆசைப்படுறீங்க, இல்லது உங்களுக்கு பிடிச்ச எதனா ஒரு கட்சிக்கு நீங்கள் ஓட்டு போடணும்னு வச்சுக்கோங்க. விஜய் கட்சிக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்க, சீமானுக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்க, டிஎம்கேக்கு ஏடிஎம்கேக்கு ஏதோ ஒரு கட்சிக்கு நீங்கள் ஓட்டு போடணும்னு ஆசைப்படுறீங்க. நீங்கள் ஆசைப்படுற கட்சிக்கு உங்கள் ஓட்டு போய் சேரணுமா வேண்டாமா? சேரணும். அதுதான் எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்குமா இல்லையா? நீங்கள் காங்கிரஸே நமக்கு தேவையான கேண்டிடேட்டை நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோம். நம்ம யார் ஆள வேண்டும் என்ற உரிமையை நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. யார் முதலமைச்சர் வர வேண்டும், யார் பிரதமர் வர வேண்டும் என்பது நமக்கான உரிமை இருக்கு. அப்போ எந்த கட்சின்னு இல்லை, எல்லா கட்சி வாக்காளர்களுக்கும் நீங்க நோட்டாவுக்கு போடுறவரா இருந்தாலும் சரி, நீங்க போடுற ஓட்டு நோட்டாக்கு தான் போகணுங்கிறது உங்களுக்கு உரிமை தானே. ஆமா, நீங்க நோட்டாக்கு ஓட்டு போட்டா நோட்டாக்கு தானே சார் போய் சேரணும். ஆமா. அப்ப ஏன் இது காங்கிரஸ் கட்சியோட பிரச்சனையா மட்டும் பாக்குறீங்க? ஒவ்வொரு இந்திய குடிமக்கனுக்கான பிரச்சனை தானே இது. 18 வயசு ஆனவருக்கும் சரி, அதற்கு ஆகாதவருக்கும் சரி, இந்த நாடு ஜனநாயக நாடாக நீடிக்க வேண்டும் என்றால் இந்த வாக்குரிமையை நம்ம மீட்டெடுக்கணுமா இல்லையா? அது நமக்கான வாக்கு உரிமை வந்து பறிக்கப்படக்கூடாது, மீட்டெடுக்க வேண்டும். அதற்கு காங்கிரஸ் கட்சி ஒரு மிகப்பெரிய பிரச்சனை பேரும் வேலை செய்ய வேண்டும். அதுக்கு இன்னைக்கு ராகுல் காந்தி தலைவர் என்ன சொன்னாருன்னு சொன்னா, ஏன் வேலை எதிர்கட்சி தலைவராக ஜனநாயகத்தை பாதுகாப்பது. ஆனா ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு ஒரு வேலை இருக்குது பாருங்கள். எலெக்ஷன் கமிஷனோட வேலை என்ன? எலெக்ஷன் கமிஷனோட வேலை தான் தேர்தலை ஜனநாயக ரீதியில் நேர்மையாக, நியாயமாக, வெளிப்படைத்தன்மையுடன், பொறுப்புடைத்தன்மையுடன் செய்வது அந்த இன்ஸ்டிடியூஷன் எலெக்ஷன் கமிஷனோட வேலை. எலெக்ஷன் கமிஷனுக்குன்னு ஒரு வேலை இருக்கு, ஆதரவாக செயல்படுவதாக குற்றச்சாட்டு. தலைவர் ராகுல் காந்தி என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இன்ஸ்டிடியூஷன்ஸுக்குன்னு சில வேலை இருக்கு இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. போலீஸ் ஸ்டேஷனுக்குன்னு ஒரு வேலை இருக்குது, நீதிமன்றத்துக்குன்னு ஒரு வேலை இருக்குது, எலெக்ஷன் கமிஷனுக்குன்னு ஒரு வேலை இருக்குது. இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு வேலை இருக்குது, ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு ஒரு வேலை இருக்குது இல்லையா? இப்போ இந்த வேலை முழுக்கவே எலெக்ஷன் கமிஷனோட வேலை. ஆமாம். இப்போ அதை நம்ம உட்காந்து அதை காங்கிரஸ் கட்சி எடுத்து உட்காந்து பண்ணிகிட்டு இருக்கு. இப்படி எல்லா இன்ஸ்டிடியூஷனோட வேலையுமே காங்கிரஸ் கட்சி எடுத்து பண்ணிகிட்டு இருக்க முடியுமா? முடியாது. அது ஜனநாயகமே கிடையாது, அது சரியான ஜனநாயகமே கிடையாது இல்லையா? ஒருத்தர் உட்காந்து சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு அதுக்குன்னு சொல்லிட்டு அவர் வந்து குற்றவாளியை பாதுகாப்பாராம். காங்கிரஸ் கட்சி மட்டுமே என்ன பண்ண போகுது அப்படின்னே நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இது எப்படி சரியாகும்னு கேட்குறேன். இந்த பார்வை எப்படி சரியானதுன்னு நான் கேட்குறேன். இல்லை, காங்கிரஸ் கட்சி தான் இந்தியாவை வந்து ஏறக்குறைய 55லேருந்து 60 ஆண்டுகள் ஆண்ட கட்சி. சிறப்பாக பண்ணோம் தானே காங்கிரஸ் கட்சி ஆட்சி செய்யும் போது. ஸ்ட்ரென்த் இருக்கிறது, அதாவது ஆளுகின்ற பாஜகவை எதிர்க்கக்கூடிய அளவில். ஆமாம், நீங்க 99 எம்பி இருக்கீங்க, வலுவான எதிர்கட்சியா இருக்கீங்க. சோ நீங்க எடுக்கக்கூடிய முன்முயற்சிக்கு மக்களுடைய ஒத்துழைப்பை நீங்க கேட்கறீங்க. நிச்சயமாக நான் சொல்றது இதுதான். காங்கிரஸ் கட்சி மட்டுமே எல்லாத்தையுமே செய்யும்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு உட்கார்ந்துக்கிட்டு இருந்தோம்னா வாக்கு திருட்டு அப்படியே பறி போயிடுச்சு அப்படின்னு சொன்னா நாளைக்கு என்ன செய்ய போறீங்க அப்படிங்கிற கேள்விதான் எல்லாருக்குமே. இன்னைக்கு தலைவர் ராகுல் காந்தி என்ன சொன்னார்னா, இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு எல்லாம் ஒரு வேலை இருக்கு, எதிர்கட்சிக்கேன்னு ஒரு வேலை இருக்கு. அதே போல் இந்திய மக்களுக்கு தன்னுடைய ஓட்டு திருட்டு போகிறது தெரியாது. ஸோ வந்து ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கும் ஒரு வேலை இருக்குது, எதிர்கட்சிக்கு ஒரு வேலை இருக்குது. ஒவ்வொரு குடிமகனுக்கும் தெரியாது என் வாக்கு வந்து திருடப்படுது அப்படின்னு ஒவ்வொரு குடிமகனுக்கு தெரியாது. ராகுல் காந்தி என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், எப்போ இந்த நாட்டின் குடிமக்கள் அத்தனை பேருக்கும் என் வாக்கு திருடப்படுகிறது என்று தெரிகிறதோ அப்போ அவங்க அதை விடமாட்டாங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். ஸோ அவங்க அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒன்று நீதிமன்றம் போகணும், இல்லை எலெக்ஷன் கமிஷன் போகணும். இப்போ எப்படி கிடைச்சது? சரி, ஏன் ராகுல் காந்தி எதுக்கு வந்து நீதிமன்றம் போகல? நீதிமன்றம் போயிட்டு வழக்கு தொடர்ந்து ஆதாரத்தை நிரூபித்தா நீதிமன்றம் ஒரு உத்தரவு போட போகிறாங்க இல்லையா, தேர்தல் ஆணையத்துக்கும் பாஜக அரசாங்கத்துக்கும். ஸோ வந்து சுதந்திரம் எப்படி கிடைச்சது? நீதிமன்றத்தின் வழியாக தான் கிடைச்சதா? இல்லை, போராட்டத்தின் மூலமாக கிடைச்சது. வாக்குரிமை எப்படி சார் கிடைச்சது உங்களுக்கு? போராட்டத்தின் மூலமாக கிடைச்சது. அவ்வளோதான் நான் சொல்கிறது. இல்லை, ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷன்ஸுமே மக்கள் தானே உருவாக்குனாங்க. தேர்தல் ஆணையம் முதல்ல வந்துச்சுன்னா மக்களுடைய போராட்டம் முதல்ல வந்துச்சா? மக்களினுடைய போராட்டம், மக்களினுடைய செயல்பாடு, இதுதான் எல்லாத்துக்கும் அம்மா. காங்கிரஸ் அப்படிங்கிறது இந்திய மக்கள் செயல்படக்கூடிய ஒரு தளம், அவ்வளோதான். ஓகே, ஸோ மக்கள் தான் வந்து
எனக்கு ஜனநாயக நாடு வேணும், எனக்கு ஓட்டுரிமை வேணும், இந்த ஓட்டுரிமையை நடத்துறதுக்கு ஒரு தேர்தல் ஆணையம் வேணும், ஒரு நீதிமன்றம் வேணும், அந்த நீதிமன்றம் எதன் அடிப்படையில் சட்டத்தை எதன் அடிப்படையில் அதனுடைய நீதியை வழங்க வேண்டும் என்றால் இந்த சட்டத்தின் வழியாக. அரசியல் அமைப்பை உருவாக்கியது யார்? எல்லாம் மக்கள் தான். வி த பீப்புள் ஆஃப் இந்தியான்னு தானே எழுதுகிறோம். ஆமாம். வி த காங்கிரஸ் பார்ட்டினா எழுதுகிறோம், வி த பீப்புள் ஆஃப் இந்தியா தானே எழுதுகிறோம். ஸோ அரசியலமைப்பை உருவாக்குனதில் 70% வந்து காங்கிரஸ்காரர்கள், 30% காங்கிரஸ் அல்லாதவர்கள் சேர்ந்து தானே எழுதணும். ஸோ காங்கிரஸுடன் சரி சமமாக கைகோர்த்து இந்திய மக்கள் சேர்ந்து இந்த மாபெரும் ஓட்டு திருட்டுக்கு எதிரான விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மேற்கொண்டு இந்திய சகோதர சகோதரிகள் அத்தனை பேரும் சேர்ந்து இதை செய்தால் மட்டுமே நம்முடைய வாக்கு நமக்கு நிலைக்கும், வாக்குரிமை நமக்கு நிலைக்கும். இல்லைனா வாக்குரிமை இழந்துட்டோன்னா என்ன ஆகும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் சார். வாக்குரிமைங்கிறது ஃபஸ்ட்டு என்ன, அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது நமக்கு நிறைய பேருக்கு கொஞ்சம் புரிதல் வந்து குறைவாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னு என்ன நீங்கள் என்ன சொன்னாலும் எனக்கு வாக்குரிமையே கிடையாது, அதனால் என்னால் உங்களை மாற்ற முடியாது. வாக்கு என்பது வெறும் உரிமை கிடையாது, என்னுடைய அதிகாரம். ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருக்கக்கூடிய அதிகாரம்தான் வாக்கு. என்ன அதிகாரம்? பிரதமரையும் மாற்றும் அதிகாரம், முதலமைச்சரையும் மாற்றும் அதிகாரம், முதலமைச்சரையும் மாற்றும் அதிகாரம், என்னுடைய ஒவ்வொரு எம்எல்ஏவையும் ஒவ்வொரு கவுன்சிலரையும் மாற்றும் அதிகாரம், நாடாளுமன்ற உறுப்பினரையும் மாற்றும் அதிகாரம் இல்லையா, ஒவ்வொரு மினிஸ்டரையும் மாற்றும் அதிகாரம். அப்போது என்னுடைய வரிப்பணத்தை நான் உங்களுக்கு சம்பளமாக கொடுக்குறேன், என்னுடைய வரிப்பணத்தை நான் உங்களுக்கு இதை வச்சுக்கோ, இதை வச்சு எனக்கு தேவையான இத்தனை விஷயங்களையும் செய்யின்னு சொல்லி ஒவ்வொரு குடிமகனும் தான் உங்களுக்கு காசு கொடுக்குறோம், வழங்குறோம் இல்லையா. அப்போது யாரை நம்பி நான் என் பணத்தை கொடுக்கறது, யாரை நம்பி என் பணத்தை கொடுத்து எனக்கான நன்மையை செய்கிறது அப்படிங்கிற செலெக்ஷனையும் மக்கள் தான் செய்கிறாங்க இல்லையா. அப்போது மன்னனுக்கும் தான் நம்ம வரி கட்டணும், பிரிட்டிஷுக்கும் தான் நம்ம வரி கட்டணும். வரி கட்டாமையான இருந்துக்கிட்டு இருந்தோம், எல்லாம் அவங்க சொந்த காசுலையா நமக்கு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க? இல்லை, எல்லாருக்கும் வரி கட்டணும். ஆனால் யாருக்கு அந்த வரி போய் சேர வேண்டும், யாரை நான் நம்புகிறேன் அப்படின்னு தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த வாய்ப்பு குடிமக்களுக்கு இல்லாமல் இருந்தது. நான் வந்து இப்போ ஒரு பாண்டிய நாட்டு குடிமக்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க, நான் ஒரு சேர நாட்டு குடிமக்கள் அல்லது சோழ நாட்டு குடிமக்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க, நான் ராஜராஜ சோழனுடைய காலத்திலேயே வாழ்ந்தாலும் சரி, ராஜராஜ சோழ மன்னனுடைய குடிமகளாக நான் இருந்தாலும் சரி, என்னால் அந்த ராஜராஜ சோழனை மாற்ற முடியாது. மாற்றுவதுதான் ஜனநாயகம், சர்வாதிகாரம், அவ்வளவுதான். அப்போ இந்த வாக்குரிமை அப்படிங்கிறது மக்களாட்சியினுடைய அடிப்படையாக இருக்கிறது. அப்போ அதை எப்படி நம்ம விட முடியும்? இது வந்து ஒவ்வொரு குடிமகனுக்கான பிரச்சனை. உங்களுடைய விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ.